ஹலோ கைஸ், இந்த வீடியோல வந்து நம்ம டார்க் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸால புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம சின்ன வயசுல வந்து சீசால விளையாடி இருப்போம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சீசா இருக்கும். இது வந்து நடுவுல இந்த பாயிண்ட்ல வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த சீசா வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் மூவ் பண்ண முடியாது. ஓகே, இந்த சீசாவால வெறும் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி தான் மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இப்படி மேல போனா இது இப்படி கீழே வரும். ஓகே, ஸோ இந்த சீசாவால இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது கீழே வந்தா இது இப்படி மேல போகும். ஓகே, இது வந்து எப்பவுமே இந்த பாயிண்ட்ல ஃபிக்ஸ்டா இருக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸ்டா இருக்கிற பாயிண்ட் தான் நம்ம ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம பேசிக்கலி என்ன சொல்லலாம், இந்த பாயிண்ட் சுத்தி தான் இந்த சீசா வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ பேசிக்கலி நம்ம என்ன சொல்லலாம், இந்த பாயிண்ட் வழியா ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பாஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னா இந்த சீசா வந்து ரொட்டேட் ஆகுது, கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது அபவுட் திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்படி பர்பெண்டிகுலரா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போதைக்கு அது மறந்துருங்க, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ பேசிக்கலி இந்த பாயிண்ட்ல இது வந்து இது ஃபிக்ஸ்டா இருக்கு. ஓகே, ஃபிக்ஸ்டா இருக்கு, இது வந்து மூவ் ஆக முடியாது, வெறும் அப் அண்ட் டவுன் மட்டும்தான் இது ரொட்டேட் ஆக முடியும். ஓகே, ஸோ நம்ம சீசால என்ன பண்ணுவோம்னா, சப்போஸ் ஒருத்தன் வந்து இங்க 20 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றான் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, 20 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றான். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர் அப்படின்னு நமக்கு தந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம இப்படி ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நான் F1 அப்படின்னு சொல்றேன். ஸோ டார்க் அபவுட் பாயிண்ட் ஓ டியூ டு F1 எவ்வளவு இருக்கும்? ஸோ டார்க் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னு பார்த்தோம், ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஆர் வெக்டர். ஓகே, இதுதான் என்னோட எஃப் வெக்டர். ஓகே, ஆர் வெக்டர் எஃப் வெக்டர் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இது வந்து நான் என்ன எழுதலாம், 4 டைம்ஸ் 20 டைம்ஸ் sin 90. ஓகே, ஸோ இது வந்து 80 நியூட்டன் மீட்டர். sin 90யோட வேல்யூ வந்து 1. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சீசா வந்து எந்த டைரக்ஷன்ல போகும் அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சீசாவை இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, இது வந்து எந்த டைரக்ஷன், இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இது பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஈக்குவல் டார்க் அப்ளை பண்ணணும், ஆனா ஆப்போசிட்டான டைரக்ஷன்ல அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து நான் 80 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்ளை பண்ணியிருக்கேன், எந்த டைரக்ஷன்ல, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. ஆனா நான் இந்த சீசா வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 80 நியூட்டன் மீட்டருக்கு ஈக்குவலான டார்க் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அது நான் நிறைய வழியா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க வந்து ஒரு 40 நியூட்டன் ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்றேன். 40 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். ஓகே, இங்க வந்து நான் ஒரு 40 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஓகே, இது வந்து F2 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். F2. ஸோ டார்க் அபவுட் பாயிண்ட் ஓ டியூ டு F2 எவ்வளவு இருக்கும்? ஸோ டார்க் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸோ டார்க்கோட ஃபார்முலா என்ன, ஆர் கிராஸ் எஃப். ஸோ இதுதான் ஆர் வெக்டர், இதுதான் என்னோட எஃப் வெக்டர். ஓகே, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ ஆர் வெக்டரும் எஃப் வெக்டரும் பர்பெண்டிகுலரா இருந்தா நம்ம டைரக்டா டார்க்கோட வேல்யூ வந்து ஆர் இன்டூ எஃப் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த கேஸ்ல டார்க் எவ்வளவு இருக்கும், 2 இன்டூ 40, 80 நியூட்டன் மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா டைரக்ஷன் என்ன இருக்கும், இந்த ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ்னால இந்த சீசா வந்து இப்படி கீழே போக ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ்னால இந்த சீசா வந்து இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணும். ஸோ இது வந்து எந்த டைரக்ஷன், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்.
ஸோ இந்த F2 வந்து இந்த சீசாவை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டார்க்கும் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டார்க்கும் இந்த F1 ப்ரொடியூஸ் பண்ற டார்க்கும் F2 ப்ரொடியூஸ் பண்ற டார்க்கும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா ரெண்டுத்தோட மேக்னிடியூட் ஈக்குவல், ஆனா ரெண்டுத்தோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட். இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ அதனால இந்த ரெண்டு டார்க்கும் இப்படி கேன்சல் ஆயிரும். ஸோ நெட் டார்க் எவ்வளவு இருக்கும்? ஸோ டோட்டல் டார்க் வந்து ஜீரோவா இருக்கும். ஓகே, ஸோ டார்க் டோட்டல் ஈக்குவல் டு 80 நியூட்டன் மீட்டர் clockwise plus 80 நியூட்டன் மீட்டர் ஆன்டி clockwise. ஓகே, ஸோ ஆன்டி clockwise வந்து நான் மைனஸ் clockwise அப்படின்னு கூட எழுதலாம். ஓகே, ஸோ 80 நியூட்டன் மீட்டர் clockwise plus 80 நியூட்டன் மீட்டர் மைனஸ் clockwise. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ டோட்டல் டார்க், அதாவது நெட் டார்க் வந்து ஜீரோவா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் நான் வந்து நான் வந்து இங்க 15 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா, நான் இங்க வந்து ஒரு 30 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். ஸோ நம்ம டோட்டல் டார்க் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நான் F1 அப்படின்னு சொல்றேன், இந்த ஃபோர்ஸ் வந்து F2 அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ இது வந்து 0.0. ஸோ டார்க் அட் அபவுட் 0.0 டியூ டு F1 எவ்வளோ இருக்கும்? 15 இன்டூ 6. எந்த டைரக்ஷன்ல இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சீசாவை இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது? ஸோ இது வந்து எந்த டைரக்ஷன்? இது வந்து clockwise டைரக்ஷன். ஸோ 90 நியூட்டன் மீட்டர் இன் clockwise டைரக்ஷன். அதே மாதிரி டார்க் அபவுட் 0.2 டியூ டு F2. ஸோ இது எவ்வளோ இருக்கும்? 30 இன்டூ 3 நியூட்டன் பர் மீட்டர். எந்த டைரக்ஷன்ல? ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சீசாவை இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, இது வந்து இந்த ஃபோர்ஸ் F2 வந்து இது வந்து இப்படி கீழே இருக்குது. ஸோ இது கீழே போனா இது எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும்? இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ 90 நியூட்டன் மீட்டர் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ திருப்பி ரெண்டு டார்க்கோட மேக்னிடியூடும் ஈக்குவல், டைரக்ஷன் வந்து ஆப்போசிட். ஸோ டோட்டல் டார்க் வந்து எவ்வளவு இருக்கும்? டோட்டல் டார்க் வந்து ஜீரோவா இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல வந்து நான் இங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இந்த ஃபோர்ஸோட வேல்யூ சப்போஸ் 100 நியூட்டன். ஓகே, இது வந்து நான் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 மீட்டர். ஓகே, அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 மீட்டர் நான் அப்ளை பண்றேன். ஓகே, அதே மாதிரி நான் வந்து இங்க வந்து 250 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஓகே, அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 மீட்டர். டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 மீட்டர். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால டார்க் எவ்வளவு இருக்கும்? 100 இன்டூ 5. ஸோ 500 நியூட்டன் மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ராட் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி புஷ் பண்ணுது. ஸோ இப்படி ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இது என்ன டைரக்ஷன்? இது வந்து நத்திங் பட் clockwise டைரக்ஷன். ஓகே, வந்து clockwise டைரக்ஷன். அதே மாதிரி இந்த 250 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து இந்த இந்த சீசாவை இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன்ல இப்படி இந்த ஃபோர்ஸ்னால இந்த சீசா வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணோம். ஓகே, ஸோ இது என்ன டைரக்ஷன்? இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ நம்ம டார்க் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டார்க் ஓட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கும்? ஆர் இன்டூ எஃப். ஓகே, ஸோ இது வந்து ஃபோர்ஸ் ஆர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபோர்ஸ் ஆர்ம், இது வந்து ஃபோர்ஸ். ஸோ டார்க்கோட வேல்யூ வந்து எப்பவுமே ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர்ம். ஓகே, இது வந்து நம்ம இன்னும் நல்லா எழுதணும்னா ஆர் பர்பெண்டிகுலர் இன்டூ
எஃப் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபோர்ஸ் வந்து 100 நியூட்டன். ஓகே, அதே மாதிரி இதுதான் ஆர் பெர்பெண்டிகுலர். ஓகே, ஆர் பெர்பெண்டிகுலர். ஆர் பெர்பெண்டிகுலர்னா என்ன? இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸும் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ற ஒரு பர்பெண்டிகுலரான லைன், அதுதான் ஆர் பெர்பெண்டிகுலர். ஸோ ஆர் பெர்பெண்டிகுலரோட வேல்யூ வந்து எவ்வளவு? 5 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபோர்ஸ் ஆர். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து ஃபோர்ஸ். ஸோ டார்க் எவ்வளோ? டார்க் வந்து ஃபோர்ஸ் ஆர் இன்டூ ஃபோர்ஸ். ஓகே, இதுதான் டார்க்கோட மேக்னிடியூட். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஈஸியா டார்க் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்கலாம். இந்த கேஸ்ல என்ன இருக்குன்னா, ஒரு பாடி இருக்கு. ஓகே, ஒரு பாடி இருக்கு. இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இந்த பாடியோட பிளேன் ஓட பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, இந்த பாடியோட பிளேன் ஓட பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் பி மேல ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து பாடியோட பிளேன் மேலதான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாடியோட பிளேன் மேல ஆக்ட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இந்த பாடியோட பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. ஓகே, ஸோ என்னோட ஆர் வெக்டர் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், ரேண்டமா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபார் சிம்பிளிசிட்டி இந்த பாயிண்ட் வந்து நான் இந்த ஆக்சிஸும் இந்த பாடியும் மீட் ஆகுற பாயிண்ட். ஓகே, அந்த பாயிண்ட நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஓ, ஸோ இதுதான் என்னோட ஆர் வெக்டர், இதுதான் என்னோட எஃப் வெக்டர். ஸோ நம்ம ஆர் கிராஸ் எஃப் பண்ணோம்னா, ஆர் கிராஸ் எஃப் வந்து நம்மளுக்கு இந்த ஆக்சிஸுக்கு பேரலா கிடைக்கும். ஆர் கிராஸ் எஃப் வந்து நம்மளுக்கு இந்த ஆக்சிஸோட பேரலா கிடைக்கும். ஸோ டார்க் அபவுட் ஆக்சிஸ் வந்து என்னது? நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கணும். ஓகே, நம்ம வந்து ஃபார் ஈஸியர் கால்குலேஷன் இந்த பாடியும் ஆக்சிஸும் இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கணும். ஓகே, அந்த பாயிண்ட் எடுத்துட்டு அபவுட் தட் பாயிண்ட் நம்ம ஆர் கிராஸ் எஃப் கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம ஆர் கிராஸ் எஃப் இந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஆர் கிராஸ் எஃப் கால்குலேட் பண்ணோம்னா, ஆர் கிராஸ் எஃப் வந்து ஆக்சிஸோட பேரலா இருக்கும். ஓகே, ஸோ டார்க் அபவுட் ஆக்சிஸ் எவ்வளோ? நம்ம அந்த பாயிண்ட் அபவுட்டா டார்க் கண்டுபிடிச்சிட்டு அந்த டார்க்கோட காம்பனன்ட் எடுக்கணும். எந்த டைரக்ஷன்ல காம்பனன்ட் எடுக்கணும்? ஆக்சிஸோட பேரலான டைரக்ஷன்ல காம்பனன்ட் எடுக்கணும். ஆனா இங்க நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு டைரக்டாவே நம்மளுக்கு வர டார்க் வந்து ஆக்சிஸோட பேரலான டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம டைரக்டா நம்மளோட டார்க் அபவுட் ஆக்சிஸ் வந்து நம்ம டைரக்டா ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நம்ம வேற எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு டைரக்டா இந்த சுச்சுவேஷன்ல ஆர் டார்க் அபவுட் ஆக்சிஸ் வந்து ஆர் கிராஸ் எஃப்க்கு ஈக்குவலா கிடைச்சிடும். ஓகே, ஸோ அந்த ப்ரீவியஸ் சுச்சுவேஷன்ல நம்ம டாப் வியூ பார்த்தோம்னா, டாப் வியூ பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஆர் தான் எஃப் வெக்டர். ஓகே, ஸோ டார்க் எவ்வளவு இருக்கும்? டார்க் வந்து ஆர் கிராஸ் எஃப்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த இது வந்து நான் இப்படி கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, இது ஆர் வெக்டர், இது எஃப் வெக்டர். ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து நான் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டார்க் எவ்வளவு இருக்கும்? ஸோ டார்க்கோட வேல்யூ வந்து மேக்னிடியூட் ஆஃப் டார்க் எவ்வளவு இருக்கும்? ஆர் எஃப் சைன் தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம ரெண்டு காம்போனண்டா இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒன் இஸ் அலாங் திஸ் ஆர் வெக்டர். ஓகே, அலாங் திஸ் ஆர் வெக்டர் நம்ம ஒரு காம்போனன்ட் எடுத்துக்கலாம். ஸோ அலாங் திஸ் ஆர் வெக்டர் நம்ம ஒரு காம்போனன்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அலாங் திஸ் ஆர் வெக்டர் நம்மளுக்கு எஃப் காஸ் தீட்டா ஒரு காம்போனன்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் பர்பெண்டிகுலர் டு திஸ் ஆர் வெக்டர் நம்ம ஒரு காம்போனன்ட் எடுத்துக்கலாம். பர்பெண்டிகுலர் டு திஸ் ஆர் வெக்டர் நம்மளுக்கு என்ன காம்போனன்ட் கிடைக்கும்? எஃப் சைன் தீட்டா இந்த காம்போனன்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம டார்க்கோட மேக்னிடியூட் என்னன்னு எழுதலாம்? ஆர் இன்டூ எஃப் சைன் தீட்டா. ஓகே, இந்த எஃப் காஸ் தீட்டா வந்து டார்க் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்காது. இந்த எஃப் சைன் தீட்டா மட்டும் தான் டார்க் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர்.
ஓகே ஃபோர்ஸ் ஆர். ஸோ நம்மளோட எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் வந்து எது? இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஃபோர்ஸ். ஆனா நம்மளுக்கு தெரியும் இந்த எஃப் காஸ் தீட்டா வந்து எந்த டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ற ஃபோர்ஸ் வந்து இந்த எஃப் சைன் தீட்டா மட்டும்தான். ஓகே ஸோ ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். ஃபோர்ஸ் ஆர் என்ன? பர் இந்த பாயிண்ட் பியும் இந்த ஒரிஜினல் பாயிண்ட் ஆக்சிஸ் ஜாயின் பண்ற இந்த லைன் தான் ஃபோர்ஸ் ஆர். ஓகே ஸோ டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். ஸோ ஃபோர்ஸ் வந்து எஃப் சைன் தீட்டா, ஃபோர்ஸ் ஆர் வந்து ஆர். ஓகே ஸோ நம்ம ஈஸியா டார்க் வந்து ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர் இந்த ஃபார்முலா வச்சு எந்த காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி டார்க் ஈஸியா நம்ம எழுதிடலாம். ஓகே ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். ஓகே ஸோ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்க? ஃபைண்ட் டார்க் அபவுட் த கிவன் ஹிஞ்ச். ஓகே ஸோ இதனால நம்மளுக்கு ஹிஞ்ச் தந்திருக்காங்க. ஓகே ஸோ இந்த ஃபோர்ஸால அபவுட் திஸ் ஹிஞ்ச் நம்ம டார்க் கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம இப்படி ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம இப்படி ரிசால்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு டைரக்ஷன்ல. இந்த ஆங்கிள் 30 டிகிரினா இந்த ஆங்கிளும் 30 டிகிரியா இருக்கும், ஏன்னா parallel. ஓகே இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரிக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே ஸோ நம்ம என்ன எழுதலாம்? இங்க வந்து எஃப் காஸ் 30 அப்படின்னு நம்ம எழுதலாம். இங்க வந்து நம்ம எஃப் சைன் 30 டிகிரி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ சைன் 30யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1/2. ஸோ 100 இன்டூ 1/2. ஸோ 50 நியூட்டன். 50 நியூட்டன். ஓகே ஸோ நம்ம டார்க் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர்ம். ஓகே இப்படிதான் நம்ம டார்க் கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த காம்பனன்ட் வந்து எந்த டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே அலாங் திஸ் ஃபோர்ஸோட எந்த காம்பனன்ட் இருந்தாலும் அது டார்க் ப்ரொடியூஸ் பண்ணாது. இதுக்கு பர்பெண்டிகுலரா இருந்தா மட்டும்தான் இது டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ராட் இருக்கு. இந்த ராட் வந்து நான் இப்படி இழுக்கிறேன், சரியா? ஸோ நான் இந்த ராட் வந்து நான் இப்படி இழுக்கிறேன். ஸோ இந்த ராட் ரொட்டேட் ஆகுமா? ஆகாது. ஆனா இந்த ராடை வந்து நான் இப்படி தள்ளி விட்டேன்னா இந்த ராட் சுத்திட்டு இங்க வந்துடும். ஓகே இந்த ராட் வந்து சுத்திட்டு இங்க வந்துடும். ஓகே இப்படி பண்ணனா எதுவுமே ஆகாது. ஓகே ஸோ எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் வந்து 50 நியூட்டன். இந்த 50 நியூட்டன் ஃபோர்ஸ் மட்டும்தான் ரொட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டார்க் எவ்வளவு இருக்கும்? ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 50 நியூட்டன், ஃபோர்ஸ் ஆர்மோட வேல்யூ வந்து 20 மீட்டர். ஸோ இது நம்ம என்ன எழுதலாம்? 1000 நியூட்டன் மீட்டர். ஓகே இதோட டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இதை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து என்ன ரொட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்? இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே ஸோ டார்க்கோட வேல்யூ வந்து 1000 நியூட்டன் மீட்டர். ஓகே ஸோ நம்ம கண்டுபிடிச்சோம். நீங்க வேணும்னா அந்த ஒரிஜினல் ஃபார்முலா இருக்கு இல்லையா, டார்க் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப், இதை வச்சுட்டு கூட சால்வ் பண்ணலாம். சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே ஸோ இதுதான் நம்மளோட ஆர் வெக்டர், இதுதான் நம்மளோட ஆர் வெக்டர், இதுதான் நம்மளோட எஃப் வெக்டர். ஓகே ஸோ ஆர் வெக்டர் நான் கொண்டு வந்தேன்னா ஆர் வெக்டர் இங்க இருக்கும். ஓகே ஸோ ஆர் வெக்டர் வந்து இங்க இப்படி இருக்கும், எஃப் வெக்டர் வந்து இப்படி இருக்கும். ஓகே இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ r times f times sin 30. Okay, so this is nothing but r into f sin 30. Okay, so in the f sin 30 வந்தா 50 and the r வந்து எவ்வளோ? 20. ஸோ நம்மளுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகே நம்ம எப்படி சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகே நீங்க இது இந்த மெத்தட் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருந்தா நீங்க ஆர் கிராஸ் எஃப், ஓகே அந்த ஒரிஜினல் ஃபார்முலா வச்சு கூட நீங்க இப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே ஸோ நம்ம டார்க் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸோ நம்ம இன்னும் சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே ஸோ இந்த எல்லா ப்ராப்ளம்லயும் நம்ம நெட் டார்க் கண்டுபிடிக்கணும். ஓகே இங்க வந்து என்ன தந்திருக்காங்க? இதுதான் ஹிஞ்ச் அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகே ஸோ அபவுட் திஸ் ஹிஞ்ச் தான் இந்த ராட் இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகே இந்த ராட் வந்து அபவுட் திஸ் ஹிஞ்ச் தான் இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகே ஸோ அபவுட் திஸ் ஹிஞ்ச் நம்ம நெட் டார்க் கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ நம்ம கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே, ஸோ முதல்ல நான் ஃபோர்ஸஸ் எல்லாமே லேபிள் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நான் F1, இது F2 அப்படின்னு லேபிள் பண்ணிக்கிறேன். இது வந்து பாயிண்ட் டூ. ஓகே, ஸோ நம்ம டார்க் டியூ டு ஃபோர்ஸ் F1, அதாவது T1 இப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், டார்க் வந்து என்ன, ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். ஓகே, ஸோ இங்க ஃபோர்ஸ் எவ்வளோ, 10 நியூட்டன். ஃபோர்ஸ் ஆர், ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது 12 மீட்டர், இது 5 மீட்டர். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 7 மீட்டரா இருக்கும். ஓகே, ஸோ torque due to force F1 is 10 into 7, 70 Newton meter. Okay, 70 Newton meter. டைரக்ஷனும் இம்பார்ட்டன்ட், ஏன்னா டார்க் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஓகே, ஸோ டார்க்கோட டைரக்ஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாடியை இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். எங்கன்னா கிளாக் வைஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்தது நம்ம டவு டூ கால்குலேட் பண்ணலாம். tau 2 வந்து force torque due to force F2. So same result, torque equal to force into force R. So force ஓட வேல்யூ வந்து 20 நியூட்டன் அப்படின்னு தந்திருக்காங்க. force armனா இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது 3 மீட்டர், இது 8 மீட்டர். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ tau 2 equal to 20 times 5, which is equal to 100 Newton meter. இதோட டைரக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த 20 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து இந்த ராடை இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இது என்ன டைரக்ஷன், இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ ரெண்டுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். ஸோ டோட்டல் டார்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, tau 1 plus tau 2, so which is equal to 70 plus 100 Newton meter. ஓகே, ரெண்டுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். ஸோ டோட்டல் டார்க் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 170 நியூட்டன் மீட்டர் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம்லயும் நம்ம டோட்டல் டார்க் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து நான் ஃபோர்ஸ் F1 அப்படின்னு சொல்றேன், இது வந்து நான் ஃபோர்ஸ் F2 அப்படின்னு சொல்றேன். ஸோ முதல்ல நம்ம tau 1, that is torque due to force F1 கால்குலேட் பண்ணலாம். ஸோ டார்க் என்னது, ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். ஓகே, இது வந்து 12 மீட்டர், இது வந்து 5 மீட்டர். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், 7 மீட்டர். ஓகே, ஸோ tau 1 ஓட வேல்யூ வந்து 10 into 7. ஓகே, டைரக்ஷன் டைரக்ஷன் பார்த்தோம்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ 70 நியூட்டன் மீட்டர் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அடுத்தது நம்ம tau 2 கால்குலேட் பண்ணலாம். tau 2 வந்து டியூ டு திஸ் ஃபோர்ஸ் F2. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் 5 நியூட்டன், ஃபோர்ஸ் ஆர் வந்து 5 மீட்டர். ஓகே, ஸோ 5 டைம்ஸ் 5, ஸோ 25 நியூட்டன் மீட்டர். டைரக்ஷன் டைரக்ஷன் பார்த்தோம்னா upwards டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து இந்த பாடியை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து நம்ம நெகட்டிவ் கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். 25 நியூட்டன் மீட்டர் டைம்ஸ் நெகட்டிவ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ tau 2 ஓட வேல்யூ வந்து -25 நியூட்டன் மீட்டர் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் டார்க் ஈக்குவல் டு tau 1 பிளஸ் tau 2. ஸோ tau 1 ஓட வேல்யூ வந்து எவ்வளோ, 70 நியூட்டன் மீட்டர் இன் கிளாக் வைஸ். tau 2 ஓட வேல்யூ எவ்வளோ, -25 நியூட்டன் மீட்டர் இன் கிளாக் வைஸ். ஸோ நம்ம ஆட் பண்ணோம்னா 70 minus 25 நியூட்டன் மீட்டர் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து 45 நியூட்டன் மீட்டர் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இதுதான் டோட்டல் டார்க் இந்த கேஸ்ல. ஓகே, ஓகே, ஸோ நம்ம ஃபைனலா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல நம்ம டோட்டல் டார்க் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ண போறேன். ஸோ இது ஃபோர்ஸ் 1, ஃபோர்ஸ் 2, ஃபோர்ஸ் 3, ஃபோர்ஸ் 4 அண்ட் ஃபோர்ஸ் 5. ஓகே, ஸோ so torque due to force 1, force into force r. Okay, this is 5 Newton. So force r na in the distance. So 4 meter plus 4 meter plus 4 meter. So in the total distance வந்து எவ்வளோ, 12 meter. So into 12 meter. So 60 Newton meter. Direction பார்த்தோம்னா இது என்ன டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணது, வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி நான் கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து இப்படி பாசிட்டிவ் அல ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே,
அடுத்தது நம்ம டவு டூ கால்குலேட் பண்ணலாம். டவு டூ வந்து அகெயின் ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 10 நியூட்டன். ஃபோர்ஸ் ஆர்மோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் 8 மீட்டர். ஓகே, ஸோ 8 மீட்டர். ஸோ 80 நியூட்டன் மீட்டர். டைரக்ஷன் பார்த்தோம்னா டைரக்ஷன் பார்த்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து நான் இப்போ நெகட்டிவால இப்படி ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, அடுத்தது டவு த்ரீ கால்குலேட் பண்ணலாம். ஸோ டவு த்ரீ வந்து அகெயின் ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். ஸோ ஃபோர்ஸ் ஆர்மோட வேல்யூ வந்து 4 மீட்டர். ஸோ 60 நியூட்டன் மீட்டர். இதோட டைரக்ஷன் நம்ம பார்த்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இது நெகட்டிவால இப்படி ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, அடுத்தது டவு ஃபோர். டவு ஃபோரும் ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். ஃபோர்ஸ் ஆர்மோட வேல்யூ எவ்வளோ? 3 மீட்டர். ஸோ 20 இன்டூ 3. ஸோ 60 நியூட்டன் மீட்டர். நம்ம டைரக்ஷன் பார்த்தோம்னா இது எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணது? இது வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து மைனஸ் அப்படின்னு எழுத போறோம். ஓகே, அடுத்தது வந்து ஃபைனல் டவு ஃபைவ். ஓகே, ஸோ டவு ஃபைவ் வந்து அகெயின் ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ஓகே, ஸோ 5. ஸோ 50 நியூட்டன் மீட்டர். ஓகே, இதோட டைரக்ஷன் பார்த்தோம்னா இந்த வந்து எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது? இந்த டைரக்ஷன் வந்து இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ நான் இப்படி பாசிட்டிவ் அப்படின்னு போட போறேன். ஸோ நெட் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? எல்லாமே நான் ஆட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே நம்ம சேம் டைரக்ஷன்ல மாத்தணும். ஓகே, ஸோ நான் வந்து ஆன்டி கிளாக் வைஸா மாத்துறதுக்கு ஒரு நெகட்டிவ் சைன் இப்படி போட போறேன். ஓகே, ஸோ டோட்டல் டார்க் equal to 60. Okay, 60 இது என்ன டைரக்ஷன்? clockwise டைரக்ஷன். clockwise டைரக்ஷன். ஸோ அது clockwise நான் மாத்துறதுக்கு நான் மைனஸ் அப்படின்னு போட போறேன். ஓகே, ஸோ -80 in clockwise டைரக்ஷன். அடுத்தது வந்து 60 நியூட்டன் மீட்டர் இன் ஆன்டி clockwise டைரக்ஷன். ஸோ அது வந்து -60 in clockwise டைரக்ஷன். அடுத்தது வந்து again 60 Newton meter in anti-clockwise direction. So -60 in clockwise direction. அடுத்தது வந்து +15 clockwise direction. ஓகே, ஸோ எல்லாமே clockwise direction யூனிட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 60 கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ எனக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும்? 50 minus 140 நியூட்டன் மீட்டர் இன் clockwise direction. ஸோ இது வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு -90 நியூட்டன் மீட்டர் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஆன்டி கிளாக்வைஸ். ஓகே, ஸோ 90 நியூட்டன் மீட்டர் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, இந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாக்வைஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆன்டி கிளாக்வைஸ். மைனஸ் ஓகே, இந்த ரிலேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மைனஸ் கிளாக்வைஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக்வைஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் டார்க். ஓகே, ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும்.